இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 55:8. நாம் ஒரு சிறிய வேதாகம கதையை கேட்போம். இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு வெளியேறுகிற போது அவர்கள் செங்கடல் மற்றும் பார்வோனின் சேனைக்கு இடையில் சிக்கிக் கொண்டார்கள். அவர்களுக்கு ஒரு வழியும் தெரியவில்லை. ஆனால் தேவன் மோசேயை கடலை நோக்கி தன் கோலை உயர்த்த சொன்னார். கடல் இருபுறமும் பிரிந்தது. அவர்கள் வறண்ட நிலத்தில் நடந்து கடந்து விட்டார்கள். பகைவர்கள் அழிந்து போனார்கள். இது மனிதருக்கு தெரியாத வழி, ஆனால் தேவனுடைய திட்டம் உயர்ந்தது. நாம் எல்லோரும் ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, உமது யோசனைகள் எனது யோசனைகளை விட உயரமானவைகள். நான் குழப்பத்தில் இருக்கும்போது கூட உம்மை நம்புகிறேன். மோசேயையும் உமது ஜனங்களையும் நீர் எப்படி வழிநடத்தினீரோ அவ்வாறே என்னையும் வழிநடத்தும். எனக்கு பொறுமையும் விசுவாசத்தையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.